டாக்டர் சூர்யா. 2 பேருமே ஃபர்டிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலும் நான் டயமெட்ரிக்லி ஆப்போசிட் சென்னை சிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீங்கள் மன்னார்குடின்ற டவுனில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஐவிஎஃப்னாலே வசதியானவங்களுக்கு தான் வருமா, கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கோ டவுனில் இருக்கிறவங்களுக்கோ வராதா, சிட்டியில் இருக்கிறவங்க தான் பண்ணணுமா இல்லை சிட்டிக்கு வந்து தான் பண்ணணுமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐவிஎஃப் இக்ஸி டெலிவரிஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் ஒரு பெரிய கார்பரேட் செட்டப் போகணும், சிட்டி போய் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இப்போ மாறி போச்சு மேடம். நான் அப்படிதான் நினைப்பேன். பிகாஸ் வி ஆர் ஹேவிங் ஃபர்டிலிட்டி சென்டர் இன் அ ஸ்மால் டவுன் செட்டப். தட் டு வி ஹவ் டெலிவர்ட் மோர் தேன் 1000+ ஐவிஎஃப் அண்ட் இக்ஸி டெலிவரிஸ். நீங்க சொல்றது ஒரு விதத்துல நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா 70% ஆஃப் த கேசஸ் வந்து வெளியில போயிட்டு அங்கே நெகட்டிவ் ஆகி அங்கேருந்து இங்கே நம்ம கிட்ட பாசிட்டிவ் ஆன பேஷண்ட் சொல்லி ரெஃபர் பண்ணி வர கேசஸ் அப்படி வருவாங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா பிக் ஃபைல்ஸோட தான் வருவாங்க. ஒரு 3 சென்டர் 4 சென்டர்ல கூட ஈவன் ட்ரை பண்ணிட்டு அங்க நெகட்டிவ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இங்க பாசிட்டிவான பேஷண்ட் சொல்லி நாங்க வந்தோம் அப்படின்னு வருவாங்க. ஒரு 30 to 40% நம்மளோட பிரைமரி கேசஸே கன்வெர்ட் ஆகி ஐவிஎஃப்க்கு போற கேசஸ் வருவாங்க. ஆனா இப்போ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் ஹேஸ் என்டையர்லி சேஞ்ச்ட். அப்படி போய் வரணும்னு கிடையாது. பேஷண்ட் ஆர் வெல் அவேர். ஸோ சிட்டி போகணும், ஒரு கார்பரேட் செட்டப் போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இட்ஸ் தேர் டெசிஷன். ஸோ வைஸா செலக்ட் பண்ணி எங்க எவ்வளோ பண்றாங்க, என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நல்லா விஷயத்தை பத்தி இன்டெப்த் புரிஞ்சுட்டு பேஷண்ட்ஸ் ஆர் செலக்டிங் த டாக்டர்ஸ் அப்படின்னு தான் நான் இப்போ சொல்வேன்.